பொன்னான திருவடிக்கு அல்லியை மல்லிகை பங்கு மந்தார திருவாசி அவரும் என்று சொல்லக்கூடிய பல கோடி மலர்களை கொண்டு வந்து உன் பாதத்தில் படித்திருக்கின்றேன் அண்ணா ஆகிட்டு கண்ணே என் பாதம் படித்தபடினால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நீ சாப்பிட்டு இருக்காங்க ஒரு புள்ளிய பெற்று அந்த குழந்தைக்கு பேர் வச்சு செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அதுவே வாழ்க்கை உண்மைதான் அதுவே பெருமை இருந்தாலும் நம்ம ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைக்கு பால பருவனுக்கு 5 சிறு வயது அரியாத பருவம் கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம் அப்பேற்பட்ட பருவமாக இருக்கும் போது நம்மளுக்கு வயசாகி போச்சு வாழ்ந்த வாழ்க்கை வாழ்க்கை அறியாது நாம பொழைச்சிருக்க கூடிய பொழப்பு நம்ம வீட்டு பொழக்காளி அறியாதான் அதனால இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்ல வாழ்வு நிலையில்லாத வாழ்வு குமிழி போல வாழ்வு நிலையில்லாத வாழ்வு நீரிலே விட்ட குதில் போல நம்ம வாழ்க்கை ஆதாரம் குழப்பா இருக்குது அதனால அந்த மரத்துல நான் இருக்கும்போது கூட்டுல என்ன விஷயம் வயதாகி கொண்டே போகிறது நம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்போம்னு எனக்கு மனிதரை தெம்படல அதனால செல்ல கல்யாணமாவது பண்ணி பார்க்கலாம் கோவல பெருமாளை கூப்பிட்டு கல்யாணம் செய்து நம்ம கண்குளரை பார்க்கலாம் உண்மைதான் அப்படி கண்குளரை பார்த்தா நிலைமை இல்லாவிட்டால் என்ன நமக்கோ 60க்கு 60 குறிக்க 20 ஆகிவிட்டது நம்ம பையனுக்கு 16 வயது ஆகுவெல்லாம் நாம வாழ்ந்திருக்கும் நிலை இல்லை அதனால நம்ம மகனுக்கு செல்ல கல்யாணம் பண்ணணும் அதனால பொண்ணு எங்க பாக்கலாம் நீங்களே சொல்லுங்க கல்யாணம் செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டீங்க உண்மைதான் பொண்ணு எங்க பாக்கலாம் என் சொந்தத்துல இருக்குதுமா எங்க மாலேக செட்டியார் வீட்டுல அது எங்க என்ன விடுங்க அப்படியா ஆமா சரி என் சொந்தத்துல பாக்கலாம்னு சொல்லிட்டீங்க ஆமா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா ஒரு பவுன் எடுத்து கொடுத்துருங்க நான் பொண்ணு பாத்துறேன் அப்படியா புரோகிரா சரி பவுன் 1 பவுன் கொடுத்துடணும் 1 பவுனா ஆமா சரி நீ நாளைக்கு வா உனக்கு விலாசம் கொடுக்குறேன் அப்படியா நடந்த விஷயத்த சொல்றேன் சொல்லு உங்க வீட்லன்னு சொல்லிட்டீங்க ஆமா ஆனா உங்க வீட்டுல கல்யாணம் செய்யறதுக்கு உங்க சொந்த மனசுல இருந்து கொண்டாங்க நீ கல்யாணம் கிடக்கும் போது அது உனக்குதான் பாக்கும் ஆமா நம்ம மாமா கிடக்குறாரு ஆமா என்ன இருந்தாலும் தாய் மாமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வயசாகி போச்சு உன்னதான் கவனிக்கும் ஆமா நான் கட்டிலோட படுத்துக்கிட்டா எனக்கு ஏதாவது நடந்து கிடந்து பண்ணுமா அதனால என் பக்கம் கூட வந்து நிற்காது அதனால உங்க சொந்த பந்தம் வேண்டாம் எங்க சொந்த பந்தம் இருக்குது சொந்த பந்தத்துல கட்டினா நாளைக்கு ஒன்னதான் பாக்கும் என்ன எப்படி பாக்கும் ஆமாங்க நான் எங்க சொந்த பந்தத்துல அன்னைக்கு காலத்திலேயே எங்க அண்ணன் மக புனிதாம செட்டியாருக்கு கல்யாணம்னு சொல்லி நான் வரிச்சு எடுத்துட்டு போனேன் வரிச்சு எடுத்துட்டு போன உடனே எங்க அண்ணன் டாக்டர் என்ன செஞ்சுட்டா காய்க்காத காவரடி பூக்காத பூவரடி இல்லாதவன் கொட்டி வரடி இங்க இருக்கு வரா அப்படின்னு சொல்லி என்னை எட்டி மயில் பிடிச்சா எடுத்துட்டு வந்தா தெரிவிடுச்சு அடிச்சா அதுமான செஞ்சான் வீதியை விட்டு வெளியே தேய்க்கா வீட்டு விட்டு அப்படி அடிக்கும் போது எங்க அண்ணன் வாய் பேசாத நின்றாரு ஏன்னு கேட்கல ஏன் எடுத்து பாக்கல தங்கச்சி கேள்வியே கேட்கல கொண்டாட்டிய அப்பேற்பட்ட நேரத்துல ஏண்டா பாவி இப்படி அசையாம நிக்கிறிய ஆடாம நிக்கிறிய தானே ஆடாவிட்டாலும் தன் கதையாடும் சொல்லுவாங்க உண்மைதான் கூட பிறக்கலையா நம்ம குணமா வாழலையா கொண்டாட்டி இருக்குதுன்னு போட்டு அடிக்கிறான் ஏன்னு கேட்கல ஏன் எடுத்து பாக்கலையே அப்படின்னு சொல்லி கோவத்துல எங்க அண்ணனுக்கு நான் சாபம் வச்சுட்டு வந்தேன் உங்க அப்பா மட்டும் மேல சாபம் வச்சிருக்கிற வேளாண் பட்டணத்துல எங்க அண்ணன் மாணியாக செட்டியாரை பார்த்து என்னைக்கு இருந்தும் ஒரு நாளைக்கு உங்க வீட்டுல நான் வாழ என் பேரு வர்ணமலை இல்ல அப்படின்னு சொல்லி சபதம் வச்சிருக்கிறேன் முந்தாடி போட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் சரிமா அந்த தவறு தான் நிலைநிறுத்துறேன் சரி எப்படி
உங்க வீட்டுல நான் வாதுக்கு பொண்ணு எடுக்கலன்னா என் பேரு வர்ணமலை இல்ல அப்படின்னு சொல்லி அவன் மேல மண்ணு வாரி போட்டு வந்துட்டேன். அப்படியா? அன்னைக்கு வச்ச தவறுதான் இன்னைக்கு நிலைநிறுத்தணும். அப்படியா? அவங்க வீட்டுல கண்ணகி என்று ஒரு பெண் இருக்கிறான். சரி. என் கண்ண முட்டுல மாணிக்க செட்டியார் வீட்லயா? ஆமா. சரி. கண்ணகி என்று ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணை கொண்டு வந்து என் மகனுக்கு கல்யாணம் செய்யணுங்க, கல்யாணம் செய்யணும். அவளுக்கு 5 வயசு. எங்க அண்ணன் முட்டு பிள்ளையதான் என் பையனுக்கு கொண்டாடணும். சரி. வா விருப்பப்படியே. அந்த பொண்ணுக்கும் 5 வயசு, நம்ம மகனுக்கும் 5 வயசு. 5 வயசு. 2 பேருக்கு செல்ல கல்யாணம் செஞ்சு நாடு நகர மாதிரியே எல்லாத்துக்கும் இதுதான் நம்ம புள்ளன்னு காட்டணுங்க. சரியா உங்களுக்கு? சரி. அதனால நம்ம இங்கே பேசிட்டு கூடாது. நேரம் கடந்துவிட்டது. ஆமா. பொண்ணு பார்க்க போகணும். போய் எங்க அண்ணன் மாணிக்க செட்டியாரை பார்த்து பொண்ணு கேட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யலாம். நாங்க போலாம். வாட்டமா ஓடுறேன். எங்க சின்னம்பட்டி பஸ் ஸ்டாப் தான். நான் சொன்ன இடத்துக்கு போ. எங்க? நேர மேலானப்பட்டினம் போ. மேலானப்பட்டினம். அங்க போன உடனே காவேரி பட்டணத்துல இருந்து தங்கச்சி வந்திருக்கிறா. உன் தங்கச்சி வந்திருக்கிறா. உன் மகளை பொண்ணு பார்க்கறதுக்காக கல்யாணம் செய்யணுமா, அதுக்காக உன் தங்கச்சி வர்ணமலை வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் மாணவ செட்டியார்கிட்ட சொல்லு. சொன்ன உடனே அவர் வந்தா நாங்க நேர்ல பேசிக்கிறோம். காவேரிபுரத்திலிருந்து பகவலியாகப்பட்டவள் கடந்த அனதாக வழங்கப்பட்ட மாணிக்க செட்டியாரை பார்க்கும் சமயத்தில் அதே சமயத்தில் மாணிக்க செட்டியார் தர்பாரால் மனசு